பத்திரிகைக்காரர்களுக்கும் உங்கள் செலவர்களுக்கும் முக்கிய குறிப்பாக இங்கு வந்திருக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து இங்க வந்திருக்கும் அத்தனை நல்லுறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து வெற்றி நமது, அதில் எந்த எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா வெற்றி நமது தான். அதனால அவங்க அதை பேசுறோம் இதை பேசுறோம் ஏதோ பேசுறாங்க, எல்லாருடைய மனசை நோவடிக்கும் அளவுக்கு அவங்க பேசுறது, நான் பேசுறது எவ்வளவு பெட்டர். தனியா ஒரு வார்த்தையை சொல்றேன்னு சொல்றாங்க, அதை விட மோசமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழா பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, 60 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. நடிக்கிற சில வாரிசு நடிகர்களை மட்டும்தான் கேட்கணும். அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கணும், ராதாரவியுடைய அப்பா எப்படிங்க இருக்கிறாரு, நீங்க நடிக்க வரும்போதுன்னு கேட்கணும். அப்ப கேட்டாதான் எங்க சரித்திரம். அதனால நான் தனிப்பட்ட முறையில் சொன்னதில்லை. சரத்குமாருக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. சிங்கப்பூர்ல போகும்போது அவங்க தாத்தாவுடைய பேர் வச்சிருக்காங்க பேரு. அதை பார்த்த உடனே ரொம்ப பெருமைடா, நம்ம நாளோட இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமை நினைச்சதெல்லாம் சும்மா எதையும் பார்க்காத தெரியாதவன் ஆளாலும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நமக்கெல்லாம் வருத்தம் இல்லை. திசை தெரியாதவர்கள் திசை தெரியாமல் போவார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வெற்றி உறுதி என்று சொல்லி வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி தயவு செய்து, ஏன்னா சரத்குமார் அவர்கள் அழைத்தால் எது இருக்குன்றதுலாம் வேறு, நல்ல ஒரு உணவு இதுல யாராவது அங்க போய் எங்க போய் சொல்லுவோமான்னு சொல்றவங்க கூட சாப்பிட்டு போய் சொல்லுங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க என்று சொல்லி வந்ததற்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த அணி வெற்றி நிச்சயம். தயவு செஞ்சு இது நான் அவருடைய மனைவி அப்படிங்கிற காரணத்துக்காக நான் எதுவும் சொல்லவில்லை. நான் நடிகர் சங்கத்துல அவருக்கு முன்னாடி நான் மெம்பர், அதுக்கப்புறம் அப்போ ரவி அவர் தான் என்னை மெம்பர் ஆக்குனாரு. நான் இங்கே பல வருஷமாக இருக்கேன், இங்கே நடக்கிற எல்லாமே பார்க்குறேன். எது பேசினாலும் இது ரைட் இது ராங் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன். ரவி சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வேலூரில் நீங்கள் சொல்கிறீங்களா கொட்டாயில் அப்பா வேலை தூக்கி போட்டாருங்க. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, ஈரோட்டில். அப்போ நான் இத்தனோண்டு பொண்ணு, நாங்கள் நாடகம் பார்க்க போனப்போ என்னை சைடில் உட்கார வச்சுருப்பாரு, என்ன நாடகம் முடிகிற வரைக்கும். இப்போ ரத்த கண்ணீர் நாடகம், அவர் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு பேச போகும்போது ஏதோ பேசினப்போ கல்லை தூக்கி வீசினாங்க. அப்போ கல்லை தூக்கி வீசினோன்னா அப்படியே நின்று பார்த்தாரு. முதல்ல குழந்தைய தூக்கி அந்த பக்கம் போனாரு. எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இங்க நேரம் என்ன அடி அப்படின்னாரு. எவனும் வரல, அது எவனும் வரல, அந்த டைம்ல வரல. அவர் நாடகத்தை கண்டினியூ பண்ணாரு. ஒருவேளை இதெல்லாம் பார்த்து அவரும் பார்த்துருக்காங்க. நமக்கு கொஞ்சம் இந்த உண்மை பேசி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணும். ஒன்னே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தம். நான் படங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்ட் கூட நல்ல பழக்கம். இப்போ கூட நாங்கள் 80s அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஒரு நம்ம எல்லாருமே டச்சில் இருக்கோம், எல்லாருமே பேசுகிறோம். கஷ்டம்னா நாங்கள் போய் நிற்கிறோம். இல்லை இந்த நடிகைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணுறோம். நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை. நான் நடித்த எல்லா நடிகர்களும் பார்த்துருக்கிறேன். சில நடிகர்கள் இருக்காங்க நல்லது செய்யறதுக்கு இருக்காங்க. ஆனால் என் கணவர்கள் அப்படின்னு சொல்லலை, சரத்குமார் மாதிரி யாருமே நான் பார்த்ததே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இது அவர் மனைவிங்கிறதுக்காக நான் சொல்லல. அவர் தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன். இதே தான் நான் நடிகர் விஷாலிடமும் சொன்னேன். தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான். அவர்கிட்ட நீங்க நியாயமா பேசலாம். அவர் சொன்னார், இல்ல உங்களுக்கு புரியல மேடம், நான் என்ன சொல்றேன் அதுதான் பிரச்சனையே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் ஒரு விஷயம் நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு பிரஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முறைகேடுங்கிற வார்த்தை
திருப்பி வாபஸ் பெற வேண்டும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். யாரு ஜெயிச்சாலும் சரி. முறைகேடுங்கிற வார்த்தை அந்த பையனுக்கு தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாசருக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியும். அவர் ஆனந்த விகடன் பத்திரிகையில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. தந்தி டிவில சொன்னாங்க, இல்லவே இல்லைன்னு என்கிட்ட சொல்றாங்க. தயவு செஞ்சு சங்கத்துல இருந்து எனக்கு ஒரு கிளிப்பிங்க கொடுங்க, நான் அவருக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா அவர் அப்படி நான் சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அந்த முறைகேடுங்கிற வார்த்தை, ஏழைங்களை காப்பாற்ற போறோம், பில்டிங் கட்ட போறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, மனிதாபிமானம் முக்கியம். ஏன்னா எங்க நடிகர்களை பார்த்து திட்டுறதுக்கும் துப்புறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க. நாங்க பண்ணுவோமா அப்படி? நான் நேத்து கூட சொன்னேன், மேல பார்த்து துப்பாதீங்க. நான் ராதா ரவி மறுபடியும் சொல்றேன், அவரை பிரதரா நான் சொல்லல. இந்த நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் ராதா ரவி. நான் உங்களை எவ்வளவு வருஷமா நான் பாக்குறேன். 80sல என்ன படம், வீரபாண்டியன் ஒரு படமா நீங்க என் கூட விஜயகாந்த் கதாநாயகன் நீங்க நடிச்சிருக்கீங்க. கெஞ்சுவாரு விஜயகாந்த் கிட்ட, மா வாப்பா நடிகர் சங்கத்துக்கு வாப்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு எல்லாம் படிக்க தெரியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன, இல்லப்பா வாப்பா. அப்ப கொஞ்சம் வருஷம் போனோட திருப்பி கெஞ்சுவாரு. நான் ஏதோ ஒரு நல்லவன் ஒரு படமா, அப்ப கேட்பாரு, வாப்பா இல்ல முடியாதுப்பா அப்படிம்பாரு. இல்லப்பா சரத்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா படிச்சவரு, அவர் வந்தா கொஞ்சம் எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாரு. அப்படின்னா நான் வரும்பா அப்படின்னாரு. வந்தாரு. உண்மையிலே நான் சொன்னேன், அவங்க எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு ராதா ரவி கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, அவர் பேசலன்னா தான் பிரச்சனை, சம்திங் ராங். ஆக்சுவலா நான் இது பேசுறது, அவர் சொல்லுவார் தவறு பேசக்கூடாதுங்கிறார், கரெக்ட், தவறு தான். ஆனா என்ன பண்ணுது, எங்க அப்பா எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் அது ஒரு பாட்டு மாதிரி பாடுவார். என்ன குடும்பம் எங்க, வாட் an actor he was. அவர் ஒரு சாங் மாதிரி பாடுவாரு. அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரியாது, நாங்க அப்படியே பார்ப்போம், என்னது இது அப்படின்னு. அந்த மாதிரி ரவிக்கு அது அப்படியே பழகி போச்சு. பட் உண்மையிலே நான் நடிகர்களுக்கு சொல்றேன், இளம் நடிகர்கள், அவங்க இளமா இருந்தாலும் சரி, அவங்க அந்த இளம் வயதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்படி ரவி பேசுனது உங்களுக்கு ஊட்டிங்க இருந்தா அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். கடுமையான உழைப்பால் இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரோட பேரு கேளுங்க, அவருக்கு எல்லாரையும் தெரியும். அப்படியே திட்டிகிட்டே பேசுவாரு. பட் there is a very intelligent mind behind all that, educated man. இவ்வளவு தூரம் இந்த சங்கத்தை அப்படி கஷ்டப்பட்டு, எனக்கு பதவியே வேண்டாப்பா, இப்படி ஆசைப்பட்டவரா இருந்தா பதவியே வேண்டான்னு விஜயகாந்துக்கும் சரத் சாருக்கும் அவர் ஏன் விட்டு கொடுத்தாரு? யாருக்கு நாங்க இது நிரூபிக்கிறோம்னு எனக்கு புரியல. இது பிரஸுக்கு நாங்க காட்டுறோமா இல்ல நடிகர்களுக்கு நாங்க காட்டுறோமான்னு எனக்கு தெரியல. பட் இது இண்டஸ்ட்ரிக்கு நாங்க காட்டுறோம். ஒற்றுமைங்கிறது உண்டு. சில பேர் தவறாக இருந்தால் அவங்க புரிந்து கொள்வார்கள், அவங்க அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, இல்லைங்க நாங்க இதுதான் கேட்டோம், ஆனா அதுதாங்க அப்படிங்கிறாங்க. என்னது இது அதுன்னு இன்னும் வரைக்கும் என்கிட்ட அப்படிதான் பேசுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு தெளிவா இது சொல்றதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பில்டிங் பிரமாதமாக நடிகர்களின் நலத்துக்காக வருவதற்காக நீங்க அனைவரும் இந்த அணியை ஆதரித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேர்தல் வந்த பிறகு எல்லாரும் உழைப்பு வரணும். ஏன்னா பல குறைகள் சொல்லியிருக்கேன், அந்த குறையை பற்றி ஒரு நிமிஷத்தை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உழைப்பு நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே எதிராளிகள் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம கணிக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்றது எல்லாரும் உண்மையாக கண்டிப்பாக உழைக்கணும். அந்த உழைப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அந்த உழைப்பு எங்கள்கிட்ட இருக்கும் நான் நம்புகிறேன். ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். நீங்கள் எதை சொல்லி ஜெயிக்கணும், நாங்கள் வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் அவங்க பண்ணலை, இது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. பட் நாங்கள் பணம் திருடிட்டு முறைகேடு பண்ணோன்னு சொன்னால் உண்மையிலே நெஞ்ச தைக்கிது. நான் பல பேருக்கு நான் சொல்ல முடியும், இங்கே 24 ஹவர்ஸ்லாம் நாங்களாம் ஒர்க் பண்ணிக்கணும். ரவிலாம் ஒர்க் இன்க்ளூடிங் விஜயகாந்த் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் 2000 விஜயகாந்த் சார் வந்தாங்க. ரவி ஐ வுட் சே கம்பல்ட் போத் ஆஃப் அஸ் டு கம் ஹியர். நான் சொல்றேன், ரவி நீங்க தான் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்களே, எதுக்கு ரவி நாங்களாம் அப்படின்னா. அப்போ ரவி தான் கன்வின்ஸ் பண்ண. நான் என்ன பல பேர் ரவியை பற்றி சொல்லும் போது, ரவி இஸ் நாட் an ordinary person like my wife told you. He is a very intelligent human being. He is a human being. நல்லது தெரிஞ்சவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது ரவியை பற்றி.
ஆனால் ரவி வந்து சில சமயங்கள் பிரயோகப்படுத்த வார்த்தைகள் எதற்காக பிரயோகப்படுத்த நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதை பற்றி அந்த டீட்டெயிலுக்கு நான் போகல. பட் ஒன்லி திங் இஸ் அன்னைக்கு 14 இயர்ஸ் கஷ்டப்பட்ட சூழ்நிலையும் அவர் வந்து ஒர்க் பண்ணி இன்னும் வந்து எல்லா நடிகர்களும் உள்ளே வரணும், வந்தால் தான் சங்கம் நல்லா இருக்கும், உண்மையான நடிகர் சங்கம் எல்லாரையும் அரவணைக்கணும்னு சொன்ன பிறகு நான் விஜயகாந்த் சார் நான் எல்லாம் வந்து தென் கடன் அடிக்கிறது முதல்ல வந்து பேசி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கடமை ஆகிப்போச்சு. ஏன்னா எப்படி போய் பேங்க் மேனேஜர் வீட்டில் காலை 6:30 மணிக்கு நான் முன்னணி கதாநாயகன் தான், எனக்கு மேலே ஒரு 3 நடிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கூட ஐ நெவர் லுக்ட் அட் த பொசிஷன் தட் ஐ வாஸ் இன். நான் போய் இந்த கடன் அடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக விஜயகாந்த் சார் நான் சேர்ந்த பிறகு ரவி சொன்ன பிறகு வி ஒர்க். அதுக்கப்புறம் அன்றைக்கி இருந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க, இமீடியட்டாக 70 lakhs கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லா நடிகர்கள் இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எல்லாம் வந்து அந்த கடன் அடைச்சோம். 24 லட்ச ரூபாய் வாடகை வருது. அந்த வாடகையில் வி டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங் சொல்லும்போது, அதாவது எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து 24 லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் அந்த சேலரிஸை தவிர வேறு எதுவுமே தர வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் உட்காந்து ரொம்ப நாள் பேசணும். இங்கே பேசுகிறதுல என்னென்னா இந்த 29 ஆண்டுகள் 11 மாதம் வந்து கொடுத்ததை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் முடிஞ்ச போய் ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒப்புதல் வாங்கி பொதுக்குழுவில் ஒப்பந்தம் வாங்கல பிறகு வந்து கேள்வி கேட்கும்போது கூட நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம், வந்து கேளுங்க உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டாங்க. ஆனால் ஒன்றே இங்கே ரவி சொன்ன மாதிரியும் முதல்ல அவங்களுக்கு வந்து நாங்களாக இருந்து நாங்கள் இதை கட்டித்தரோம், நம்ம கட்டி நம்மளாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இதை வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கட்டிடலான்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசியிருந்தாங்கன்னா அன்றைக்கே நான் ஸ்வரூப் ரெட்டிகிட்ட போய் ஸ்வரூப் எல்லாம் சடனாக வந்து எல்லாம் வந்துட்டாங்க, கேன் வி வித்ட்ரா த அக்ரிமெண்ட் நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஒரு போர்க்கொடின்னு சொன்ன மாதிரி இல்லாட்டி கையெழுத்து வேட்டை நடத்தி சரத்குமார்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து நான் அண்மையில் நடந்தது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா என்கிட்ட பேசுகிறது வந்து கஷ்டமே கிடையாது. ஐ எம் அ மோஸ்ட் அக்சசிபிள் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யார் வேணால் எப்போ வேணால் சரத்குமாரை பேசணும்னா பேசிடலாம். ஆனால் எங்கிட்ட பேசுகிறதுக்கும் ரவிகிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தும் போது எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அதன் பிறகு என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், முன்னாடியே பேசியிருக்கலாம், பேசல, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சில சபைகள் ரவி வந்து பேசிட்டான்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு ஒற்றுமையாக இருக்கிற சங்கத்தை நான் பிரித்து விடக்கூடாது. அந்த ஒற்றுமையாக இருக்கிற சங்கம் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கான போராட்டம். ஆனால் போட்டின்னு வந்துருச்சு. அந்த போட்டின்னு வந்த பிறகு நல்லது செஞ்சுருக்கோம், தொடர்ந்து நல்லது. 2-3 உதாரணங்கள் சொல்லிடுறேன். என்னுடைய ஒர்க்கை பற்றியும் ரவியோட ஒர்க்கை பற்றி சொல்லணும். இங்கே சொன்னாங்க எவ்வளோ தடவை இப்போ மஞ்சுளாக்கா இறந்தபோது எவ்வளோ பேர் வந்தாங்க. கடைசியில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், அங்கே போய் நிற்கும் போது நிறைய பேர் இல்லை. அப்போ இவர் தேடுறாரு, அவங்க மச்சானை தேடுறாரு, அந்த பானையை உடைக்கிறதுக்கு ஒரு பிரதர்ல அவர் தேடுறாரு. அப்போ அவங்க பிரதர்ல அந்த கூட்டத்தில் எங்கேயோ போயிட்டாரு. தம்பி நீங்கள் தான் அக்கான்னு கூப்பிடு, அந்த பானையை விட நீ தான் உன்னுடைய மச்சான் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். பாலச்சந்தர் சார் ஐயான்ற படத்தை வச்சு தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு தயாரிப்பு மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் அங்கே நான் ஒரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக பிஹேவ் பண்ணல, சட்டமன்ற உறுப்பினராக பிஹேவ் பண்ணல. அங்கே சாதாரண ஊழியராக சூப்பர் ஸ்டாரை போய் வண்டியில் ஏற்றுற வரைக்கும் ஒரு ஒர்க்கராக தான் இருந்திருக்கேன். தட் இஸ் த ஒர்க் தட் ஐ புட் இன் திஸ் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். நான் வந்து வெளிநாட்டில் வந்து இறங்கினோடனே உத்தம வில்லன் படம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், உடனே வாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த படத்தில் நடிக்கல, கமலஹாசன் சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லிங்குசாமி படத்தில் நடிக்கல, லிங்குசாமி சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இருந்தாலும் நான் போயிட்டு நான் வந்து 36 hours ஐ ஒர்க். ப்ரெஸ் நிறைய பேருக்கு தெரியும், 36 hours ஐ ஒர்க். எதனாலனா ஒரு நல்ல கலைஞனின் படம் திரைவிடப்பட வேண்டும். இதே கொம்பன் படத்தை எனக்கு கூப்பிட்டாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். ஐ வெண்ட் டு சாட் டவுன் ஜஸ்ட் பிகாஸ் கார்த்தி இஸ் அகேன்ஸ்ட் மீ. இந்த தேர்தல் அகேன்ஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பொசிஷனில் கார்த்திக் இஸ் அ ஃபெலோ ஆக்டர், ஃபெலோ கொலீக் ஆஃப் மைண்ட். அதனால அங்கே போய் நின்னேன். அண்மையில் பாயம்புலி என்னை கூப்பிட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது தயாரிப்பாளர் சங்கம் சொன்னாங்க. ஐ வெண்ட் தட் பிகாஸ் நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பாக நடிகர் சங்க உறுப்பினர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்தது. அங்கே போனேன். அங்கே போய் என்னங்க நீங்கள் விஷாலுக்காக போனீங்க? விஷாலுக்காக போல, நம்மளுடைய உறுப்பினருக்காக போனேன். 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலச்சந்தர் சார்க்காக போயிருக்கேன், எல்லாம் நான் போயிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. இல்லை உழைச்சிருக்கோம் நாங்கள். எந்த அக்ரிமெண்ட் எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் சரி, அந்த அக்ரிமெண்ட் பர்ஃபெக்டாக போடப்பட்ட அக்ரிமெண்ட். எனக்கு என்ன மன வருத்தம்னா 2013 வந்து பில்டிங் கட்டி முடிஞ்சிருக்கோம். 2010 போட்ட அக்ரிமெண்ட் 2013 நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 4 to 4 crores மேலே நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கும். சேடாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போது. வெற்றி தோல்விகள் வருவது சகஜம், வாழ்க்கையில் சோதனை வேதனைகள் வரும். அதை சாதனையாக்கணும். நம்ம ஒற்றுமை, நடிகருக்குள்ள ஒற்றுமை நிச்சயமாக இருக்கணும். அதனால் யாரும் பற்றி குறை சொல்ல வேண்டாம். ஆனால் மீண்டும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் 10-15 நாளுக்கு அப்புறம் நான் பேசுவேன். மேலும் என்ன ஊன் பண்ணாங்கன்னா நான் பேசுனேன்னா உண்மையிலே சொல்கிறேன், சில பேர் தமிழகத்தில் வந்து அவங்க பேசுனதை சொன்னால் என்ன நடக்கும்னு அன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. பிகாஸ் ஐ ஹோல்ட் சீக்ரெட்ஸ் இன் மை ஹார்ட்.
But let me not open that box. Let me not open the Pandora box and say, who said what about who? If I start saying that, many people will be in trouble. இந்த அணி வெற்றி பெறும், உண்மை வெற்றி பெறும். ஆனா ஒண்ணே ஒன்று, இந்த சகோதரத்துவத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. We are all brothers and sisters in the industry. Let us behave like that. Let us not hit below the belt of each other. நம்ம ஒரு எலெக்ஷன்றது ஒரு டெமோக்ராட்டிக் தான். அந்த ஜனநாயக முறையில் எலெக்ஷன் நடக்கும். அதுல வெற்றி தோல்வி பார்த்துக்கலாம், அது வேற. ஆனா அனாவசியமா எங்க வீட்டில் சொன்ன மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு மேலே துப்பினா நம்ம தான் எச்சி விடும். Let us not be a laughing stock in front of society. Society is looking up to us. We have become ambassadors of so many products. We are ambassadors of so many things. கார்கில் போயிருக்கேங்க, காலைல 4 மணிக்கு கிரவுண்டில் இறங்கியிருக்கேன். கார்கில் போர் வீரர்கள் 4 மணிக்கு, இதே வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த காலத்தில் அவங்க போயிருக்காங்க, புரட்சி தலைவர் போயிருக்காங்க. நடிகர் என்பது ஒரு பெரிய வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட். இட்ஸ் a big product by itself. கடவுளுக்கு வந்து நீங்க போய் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மள வந்து கும்பிடுவாங்க, நம்மளுக்கே வெக்கமா இருக்கும், ஐயோ சாமி கும்பிடுங்க, இல்லைங்க கடவுள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மள போல கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிஃப்டட் பீப்புள். அதனால ஒற்றுமையாக இருப்போம். இந்த சங்கத்தின் ஒரு ஒற்றுமை என்றும் யாராலும் நினைக்கிறவங்க யார் யார் வந்து இந்த விதையை விதைச்சாங்க, விஷ விதையை வச்சாங்கன்னு தெரியாது. அந்த விஷ விதையை எடுத்து விட்டு சகோதரர்களாக இருப்போம், நல்லதை செய்வோம், ஒற்றுமையாக இருக்கும். நாங்கள் எல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த தேர்தலை முறையாக நடத்த வேண்டும். அதில் நம்முடைய தம்பி சரத்குமார் தலைமையில் இருக்கின்ற இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இது ஒரு சின்ன கலந்துரையாடல் தான். அதாவது இது ஆரம்பம், முடிவு நமக்குத்தான் வெற்றி. தம்பி ராதாரவி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இளைஞர்கள் எல்லாம் இது இளைஞர்களுக்கு விட்டுட்டு முதியவர்கள் போகணும், ஆனா இங்க உள்ளவர்கள்லாம் எல்லாமே இளைஞர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. தம்பியை பாருங்க, தலைவர் சரத்குமார் அவர்கள் 25 வயசு, 25 எதுக்கு சொல்றேன்னா, வயதை வைத்து எதையும் எடை போடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் அனுபவசாலிகள் தான் திறமையாக செயல்பட முடியும் என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வரலாறு. இளமையானவர்கள் என்று சொல்வதற்கு பாருங்கள், இங்கே தம்பி சிம்பு இருக்கிறார், சாம் இருக்காங்க, பின்னால் நிற்கிறவங்க தான். சிம்புவோட ஒரு இளைஞரா? ஆகவே இந்த நடிகர் சங்கம் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல 6 ஆண்டு காலம் கமிட்டியில் இருந்தேன். அதன் பிறகு துணைத் தலைவராக தம்பி சரத்குமார் தலைமையிலே 9 ஆண்டுகள் இந்த சங்கத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாமே முறையாக தான் நடந்துட்டு இருக்கு. மற்றவர்கள் வேணும்னா குறை சொல்லலாம், ஆனா இங்க வந்து பார்த்தா தான் குறை நிறை நமக்கு தெரியும். சினிமா என்பது காலப்போக்கில் மாறிக்கொண்டே போகும். ஒருத்தருக்கு ஒரு படம் ஓடனா அவருக்கு மார்க்கெட்டும்பாங்க, ஒரு படம் ஓடலன்னா அதோட அவுட்டும்பாங்க. இதுதான் சினிமா. ஆனால் சினிமாவில் மட்டும் உள்ள கலைஞர்கள் இந்த சங்கத்திலே இல்லை. நாடகத்தை நம்பி, மற்ற கலைகளை நம்பி பல பேர் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சூழ்நிலையிலே எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்றாகும். அது ரொம்ப பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையிலே மனதார பாராட்டுகின்றோம். ஏனென்றால் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக இந்த அணி இந்த சங்கத்துக்கு சேவை செய்து கொண்டு இருக்கும் என்பதற்கு நாங்கள் இங்கே உறுதியளிக்கின்றோம். இடையில வந்தவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறப் போவது தம்பி சரத்குமார் அணிதான் என்பதை உறுதியாக சொல்கின்றோம். இது ஆரம்பம் தான். இன்றைக்கு சின்ன கலந்துரையாடல், இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இன்னும் 1 மாசம் மேல இருக்குது நம்முடைய தேர்தல். அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம், எவ்வளவு பேர் மாறலாம். இந்த சங்கத்தின் முன்னேற்றத்திற்கும் நிறைந்த கலைஞர்களுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். நம்முடைய அணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது
3148 உறுப்பினர்கள் கையில் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தம்பி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com